Dear students, welcome to iMath YouTube channel. 11th standard Maths 4th chapter Combinatorics and Mathematical Induction. 4th chapter most important concept based problems தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துரும். 4.4, 4.9, 4.11, 12, 14, 15, 18, 20, 21, 22, 23, 24. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடைசியில் வர சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம சம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.1ல் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 16 இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பெர்முடேஷன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் சேம் தான். ஓகே, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னென்னா செகண்ட் எக்ஸசைஸ் வந்து அதை ஃபார்முலாவாக அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்து நமக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 4.26, 27, 29, 35, 36, 37, 42, 43 இந்த சப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எக்ஸசைஸ் 4.2ல் 1, 2, 7, 8, 9, 10, 11, 12, 13 இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 14, 15, 17, 18, 19, 20 சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இந்த 19, 20 இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிற சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 19, 20 வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த 4 டிஜிட் நம்பர், அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது, அதை அப்ளை பண்ணி போடணும். அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸ் காம்பினேஷன். இதில் முக்கியமான சம்ஸ் வந்து 4.46, 47, 48, 4 and 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக N, R கண்டுபிடிக்கிற சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சம் இருக்கும். அதுதான் இங்கே கூட கொடுத்துருப்போம். எக்ஸசைஸ் 4.3ல் 1 to 8 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து 5 மார்க் எடுக்கலாம். சம்மு தெரியலனா 4 மார்க் எடுக்கலாம். இப்போ அந்த 4 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஷின் லெட்டு P of n அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். P of n அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்க LHS RHS ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து எழுதிக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், n இருக்கிறதுல 1ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ, அவங்க கொடுத்துருக்குறது ட்ரூ ஆகுதான்னு பார்க்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போது ட்ரூ ஆச்சுன்னா P of 1 is true. நமக்கு இருக்கிற சம்ஸ் எல்லாத்துலேயுமே P of 1 கண்டிப்பாக என்ன இருக்கும், ட்ரூவாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணலனாலும் பரவாயில்ல, P of 1 is true. இப்போ நான் எழுதுகிற ஸ்டெப் மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். P of 1 is true எழுதுங்க. அடுத்தது let us assume P of k is true. P of 1 is true, P of k is true. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினை P of n எடுத்துக்குது. அடுத்தது we need to show that P of k plus 1 is true. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா k plus 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா P of k plus 1 is true அப்படின்னு எழுத போதும். P of k plus 1 is true. ஓகேங்களா, P of k plus 1 is true எழுதினா போதும். அவ்வளோதான். இதை எழுதிட்டு by the principle of mathematical induction P of n is true அப்படின்னு எழுதினா போதும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே இந்த ஸ்டெப் எழுதினா போதும். இதிலே ஒரு சிலது டிவிசிபிள் பேஸ் ஒன்று வரும். அதில் என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ P of 1 is divisible by 9, அவ்வளோதான். இங்கே ட்ரூன்றதுக்கு மேலே டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி P of k is divisible by 9, P of k plus 1 is divisible by 9. by the principle of mathematical induction P of n is divisible by 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா போதும். ட்ரூன்றதுக்கு மேலே அந்த டிவிசிபிள்னு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள் எல்லா சம்ஸுமே எழுதியிருப்போம். எக்ஸாம்பிள் 4.61லேருந்து 70 வரைக்கும், எக்ஸசைஸ் 4.5ல் 4.4ல் 1 to 15. அதாவது ஆல் சம்ஸும் நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம சம்மும் ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட அந்த ப்ரொசீஜர் எழுத போகிறோம், அவ்வளோதான். இந்த P of k plus 1 மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க.